இனி வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்கே வீடு சொந்தம், அந்த ஆதாரம் மட்டும் இருந்தால் போதும். சுப்ரீம் கோர்ட் சொன்ன அதிரடி தீர்ப்பு. பல ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசிப்பவர்களும் அந்த வீட்டின் உரிமையாளரும் அந்த காலகட்டத்தில் சொந்த பந்தம் போல் பழகிய அனுபவங்கள் பலருக்கு இருக்கின்றது. வாடகைக்கு இருப்பவர்கள் பல ஆண்டுகள் அதே வீட்டில் இருக்கும் போது வீட்டின் உரிமையாளரிடம் சொந்தக்காரர்கள் போல பழகி விடுவார்கள். அவர்களது கஷ்ட நஷ்டங்களில் பங்கேற்று நெருங்கிய உறவினர்கள் போல அன்பாக நட்பாக பழகுவார்கள். இது ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் வாடகைக்கு இருப்பவர்கள் வீட்டு உரிமையாளர்களிடம் சிக்கி திண்டாட்டம் அடைகின்றனர். கால் பட்டால் குத்தம், கைப்பட்டால் குத்தம் போல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் வீட்டு உரிமையாளர்களிடம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் அடிக்கடி பல வீடுகளுக்கு மாறுபவர்களும் உள்ளனர். ஒரு சிலர் வாடகைக்கு இருந்து கொண்டு வீட்டின் உரிமையாளரையே மிரட்டுபவர்களாகவும் உள்ளனர். இது சில நேரங்களில் அடிதடி வரை கூட போய் போலீஸ் கேஸ் ஆகிவிடுகின்றது. இந்தியாவில் மட்டும்தான் இப்படி வீட்டின் உரிமையாளரும் வாடகைக்கு குடியிருப்பவர்களும் பல்வேறு விதமான இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். வீட்டின் உரிமையாளர் வீட்டை வாடகைக்கு விடும்போது பல்வேறு விதமான கண்டிஷனை போடுவதும், வாடகைக்கு குடியிருப்பவர்கள் அந்த கண்டிஷன்களை முறையாக பின்பற்றாத போதும் தான் நிறைய பிரச்சனைகள் இருவருக்கும் இடையே ஆரம்பமாகின்றது. அந்த வகையில் சிலர் அதிக ஆண்டுகள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தால் அந்த வீட்டை சொந்தம் கொண்டாடலாம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அதுபோல வீட்டு உரிமையாளர்களும் அதிக ஆண்டுகள் ஒருவர் வாடகைக்கு குடியிருந்தால் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது, பிரச்சனை செய்வார்கள் என்றும் அச்சப்படுகின்றனர். அந்த வகையில் சமீப காலமாக இந்தியாவில் அதிக ஆண்டுகள் வாடகைக்கு குடியிருப்போர் குடியிருக்கும் வீட்டை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வீட்டு உரிமையாளரை மிரட்டும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டும் வகையில் உச்சநீதிமன்றம் தரமான தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. எதிர்மறை உரிமை நிலை விதிகள் வரம்பு சட்டத்தில் உள்ள இந்த சட்டத்தின்படி வீட்டு உரிமையாளரின் குறுக்கீடு இல்லாமல் சுமார் 12 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தொடர்ந்து ஒரு வீடு அல்லது கடையில் வசித்தால் வாடகைதாரர் அதன் மீது சட்டப்படி உரிமை கோர முடியும். ஆனால் அதே சமயம் அதற்கு வலுவான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே சட்ட உரிமை கோர முடியும். கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் நிலைப்பாட்டை தற்பொழுது மாற்றியுள்ளது. அதாவது இதற்கு முன்பு வாடகைதாரர் குடியிருக்கும் வீட்டை சொந்தம் கொண்டாட முடியாது என்றும் உரிமையாளர் கூறும்போது காலி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது முந்தைய நிலைப்பாட்டை மாற்றியுள்ளது. வாடகை வீட்டுக்காரர் 10 ஆண்டுகள் வசித்தாலும் அந்த வீட்டை சொந்தம் கொண்டாட சட்ட வழிமுறை இல்லை. ஆனால் வரம்பு சட்டம் 16963 படி 12 ஆண்டுகளாக வாடகை கட்டணம் ஏதும் செலுத்தாமல் வாடகைதாரர் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டிற்கு உரிமை கோர சட்டத்தில் வழி இருக்கின்றது. வீட்டு உரிமையாளர் வாடகை வசூலிக்காமல் இருக்கும் பட்சத்தில் இது சாத்தியமாகும். அதாவது வாடகைதாரர் 12 ஆண்டுகள் தொடர்ந்து சொத்தை தன்வசம் வைத்திருந்து உரிமையாளர் ஆட்சேபம் தெரிவிக்காமல் இருந்தால் வாடகைதாரர் சொத்துரிமையை கோரலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதேபோல் வாடகைதாரர் வீட்டு உரிமையாளரின் எந்த குறுக்கீடும் இல்லாமல் 12 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு வாடகைதாரரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினால் வழக்கு தொடர சட்டப்பூர்வ உரிமை உண்டு என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது.